இது என்ன சாமான்டாக சொல்லுங்க உண்மையா. இப்போ வந்து நோமலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து என்ன வருத்தம் சொல்லுங்க நீங்களா? முள்ளந்தண்டு முதலே ரத்தம் சொல்லி இருந்ததா அப்போ நாளைக்கு அம்மாவுக்கு ஒரு கொஞ்ச நேரம் என்ன செய்கிறேன்னு தெரியும் அப்படி நான் அடித்தோம். அம்மா வந்து நான் வந்து வீட்டை நிற்க என்ன செய்கிறேன், வீட்டுக்கு வந்தால் அம்மா கிளச்சி தான் போடுவா. கிளச்சி விட அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பம்மாக்கள்ன்ற வீட்டை தான் நாங்கள் வந்து இன்று எடுத்து நிற்கிறோம். உண்மைக்குமே இன்றைய தினம் வந்து நீங்கள் யோசிப்பீங்க என்னடா அப்பம்மாக்கள்ன்ற வீட்டை போய் புதுசாக போய் நின்று இன்று எடுத்தோன்னு நிற்கிறாங்கன்ற மாதிரிக்கு நீங்கள் ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம். அதாவது இன்றைய தினம் அப்பம்மாவுக்கு வந்து பிறந்த நாள். அப்போ அதனால் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தா டே வாங்கோடா கேக்கு வெட்ட போகிறோம் 5 மணிக்குன்ற மாதிரி. அப்போ நான் அவங்கள்ட்ட அலுவலகம் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று நார்மலாக எடுத்துக்கொண்டு போவோம்ன்ற மாதிரி இருக்கமே நான் எல்லோரும் பிளான் பண்ணிக்கொண்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக கூட நாங்கள் வீடியோ எல்லாமே வந்து போடுறது கொஞ்சம் குறைவு. உண்மையாக நான் வளமையாக சொல்லிக்கொண்டே இருக்கலாது. நான் கொஞ்சம் வேலை மற்ற அம்மாவுக்கு வந்து ஒரு சில நேரங்கள் உடம்புகள் வந்து சரியில்லை. இப்போ அதனால தான் தண்டை வடமும் அம்மாவும் தெரியல அப்படியே. அது தான் மற்றது பார்க்கும்போது உறவுகளுக்கு தெரியும் நீங்களும் இப்போ கழிச்சு தானே இருக்கிறீங்க. எனக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், நெஞ்சில் இல்லாமல் வந்து சரியான சளி. நான் ஹாஸ்பிட்டலில் கூட இப்போ ஒரு 10 நாள் மாதிரி வேறு நான் மருந்து எடுத்தேன். ஆனால் அதுவும் வந்து சரி வருதே இல்லை, என்னமோ தெரியலை. அந்த கயனமாக கதை கேவையில் அப்படி ஒரு சளித்தன்மையாக கிடக்கு. நெஞ்சு ஒரு கலப்பாக இருக்குது பார்க்க உங்களுக்குமே விளாங்கும் என்ன காரணமாண்டே என்ன பெருசாக கதைக்கலாம். அது கூழ் தண்ணியல் கூழ் சோடாவல் இல்லாமல் வந்து நம்ம குடிக்கிறேன்னா அப்போ அதனால தான் வந்து என்ன சரியான மாதிரி கஷ்டமாக கிடக்கு. இப்போ நார்மலாக கூட அத்தை கூட பார்த்து கொண்டு போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அத்தை சொல்லி பேசுகிறது ஏன்டா இந்த கூழ் சோடாவல் கூழ் தண்ணி எல்லாம் குடிக்கிறனே அண்டே தானே போய் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்தனேன்ட்டு சொல்லி அத்தை எல்லாம் வந்து பேசுகிறது. உறவுகளும் முந்தி பேசினா தானே எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு முந்தி இப்படி வந்ததாண்டு நீங்கள் திருப்பியும் தொடங்கினீங்க. சரி, அப்போ ஓகே என்ன செய்யுது எங்கள்கிட்ட வருத்தங்களை நாங்கள்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். என்ன சசியோட விட்டு நாங்களே என்னங்க உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை உங்களோட நாங்கள் கதைச்சு கொண்டு எல்லாத்தையும் வந்து நாங்கள் நார்மலாக காட்ட போகிறோம். என்ன சாமானங்கள் வேண்டி வச்சுக்கிறோம்ன்ற மாதிரி அதுவும் வந்து முக்கியமான ஒரு பொருள். அதுவும் வந்து நார்மலாக அது நாங்கள் இடையிலேன்னு சொல்லலாம். பிரச்சனை கட்டாயம் முன் கட்டத்தில் சொல்லணும் வேண்டி இல்லை. உங்களுக்கு புதுசாக வாராக்களை தான் பார்த்துட்டு புரியலோட சரி சரி அப்போ போய் அவ்வளோ ஒருக்கா வீடியோ எடுக்கிற கேமராமேனுக்கா பார்த்துட்டு வாங்க ஒருக்கா அவள் என்ன கட்டம் செய்யுது பொடிச்சலும் விளையாடி கொண்டு நிற்பாங்களா அதோடைய அப்படி தோண்டுவான் நிற்கிறாள் தசியா. தசியா என்ன பார்த்தீங்க நீங்கள் ஒழிச்சு நிற்கிறீங்க வாங்க. கடவுளே வீடியோ எடுத்துக்கொண்டுட்டா என்னத்துக்கு உதக்குத்தான் நாங்கள் காட்டணும் மட்டும் நாங்கள் சொன்னாங்க. பிள்ளைகள் வந்துட்டீங்களோ இது என்ன சாமான்டாக சொல்லுங்க உண்மையா. ஸ்டாண்ட் அதுவும் வந்து சசியாக மேக்கப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சாமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி தான் எடுத்தது. எங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து இல்லை இது வரைக்குமே. உண்மையாக ஸ்டாண்ட் இல்லை. நார்மலாக வீடியோ எடுக்கிற ஆட்கள் வந்து சரியான மாதிரி இருக்கிறபடியாக கையில் பிடிச்சி தான் வீடியோ எல்லாமே எடுக்கிறவங்க. இது வந்து இப்போ நாங்கள் கூட வெளியில் எங்கேயும் போனால் கூட இப்போ அம்மா கூட ஸ்டாண்டை வச்சுட்டு வீடியோ இது வந்து எடுக்கலாமே. நார்மலாக ரெண்டே தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. ஓ ஓ அதுவும் அம்முதான் ஆன்லைன் பண்ணிவிட்டு அப்படின் ஆர்டர் பண்ணிவிட்டேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி என்னன்னு சொன்ன உண்மைதானே. ரூபன் வேலைக்கு போகும்போது எல்லாரும் வீடியோ எடுத்து விடுங்க. அப்போ இப்படி ஒன்று இருந்ததுன்னா நான் நார்மலாகவே நானே யாரும் பிள்ளைமே இந்த உறவுகள் யாரும் வந்தாலும் கண்டு ஸ்டாண்டை விட்டுட்டு நான் ஓடி பேரோட இருந்து காய்ச்சின்னு இருக்கலாம். சரியான ஒட்டி நல்லா ஒட்டி கிடக்கு. ஒட்டினாதான் அது விழாம பாதுகாக்குது பொருளை. இங்கே இருந்து ஆரம்பிக்கிறான்னு தெரியல. கத்திரிக்கோள் ஒன்று மடிக்கல உடனே வழுக்கிட்டு கொண்டு வந்துடுவீங்க. உடனே இது கொண்டானே. ஆனால் ஆம்கோட் டிஷர்ட்டாக நிற்பான் தெரியுமா. என்ன கத்தி இது கத்தி வளைவு கத்தி சுக்கு சுக்கு
7 மண்டாத என்னென்னு சொல்கிறா இங்கே அதான் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா தானே இங்கே கண்ட பாட்டுக்கெல்லாம் ஒட்டி விடு கிடக்கப்பா பொருளை பார்த்துட்டு தான் ரைட் சாமா அம்மா வீட்டையும் கிடக்காகம்மா அது தந்ததோ உங்களுக்கு வித்தியாசமே ரைட் இதெல்லாம் வந்து எங்கே ஆரம்பிக்கிறேன்ட்டு பிறகு பார்ப்போம் மறுபடிவா இல்லை கொஞ்சம் பார்த்தா சரி அதெல்லாம் பிறகு செட் பண்ணி வைப்போமே ரைட் எல்லாம் விட சேலஞ்ச் ஆச்சு அந்த பிரான்ஸ்கார அண்ணா சொன்னவர் இதெல்லாம் தம்பி நீங்கள் தங்களுக்கு சொல்லியிருந்தால் தான் பேணி வந்திருப்பேன் ஆனால் உண்மையாக எனக்கு வந்து எதுவும் எதிர்பார்த்தா இருக்கக்கூடாதுல்ல உண்மையாக எனக்கு வந்து கேட்குற எல்லாமே வந்து சரி வராது பார்த்தீங்களோ இதுதான் வந்து உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜர் மாதிரி இதில் லைட் எல்லாமே வந்து பார்த்தோம் நாங்கள் நைட்லேயும் கூட வீடியோ எடுக்கலாமே இது வந்து நோம்பல இங்கே டிக்டாக் எல்லாம் செய்யலாம் படிவா நாங்களே நம்ம இனிமேல் டிக்டாக்கும் செய்யலாம் சரியோ அம்மா விட சொல்ல டிக்டாக் மூலமாகவும் பார்த்து கொள்ளுவீங்க நீங்கள் உங்களை அப்பாவும் நீங்களும் டிக்டாக் செய்யுங்க இரவில் டிக்டாக் சரியே நார்மலா நீங்கள் அப்படியா இருப்பீங்க நாங்கள் டிக்டாக் செய்வோம் டிக்டாக் செய்யுங்க என்ன செய்யுது இருக்க வேண்டிய பிளான்டா இருக்கத்தான் வேணும் சரிதான் எல்லாம் பார்த்துட்டேலானே எல்லா சாமானும் கிடக்கு அப்புறம் ஆறுதலாக ஃபிட் பண்ணுவோம் சரியோ ஃபிட் பண்ண தெரியும் இதெல்லாமே நெல் ஆட்டம் ஆடுது அது ஃபிட் பண்ணலாம் சரி அதெல்லாம் ஃபிட் பண்ணுவோம் அண்ணா என்ன இவ்வளோத்த பண்ணுறோமா இதை பண்ண மாட்டோம் ஏன் சரி அடுத்தது தான் ஒரு முக்கியமான கதையில் வந்து உங்களோட கதைக்கோணும் இப்படி கிடக்கட்டும் தாங்க பிள்ளைய மெட்டது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்கும் உண்மையாக நோம்பலாம் நீங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு இருக்கா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டக்கு டக்குன்னு கஞ்சல் நாங்கள் போடுறேன் பழைய போய் அங்கே போட்டு இது வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து நோம்பலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து என்ன வருத்தம்மா சொல்லுங்க நீங்களா முள்ளந்தாண்டு முதலே வருத்தம்னு சொல்லியிருந்தவ அப்போ நாரிக்கு பெருக்கி தந்துச்சுங்க இப்போ வந்து தோல் மூடும் தேவை அடைஞ்சிட்டான் ரெண்டுட்டு தோல் இப்படி கழுத்துக்கு போட சொல்லி இந்த பெலிட் போட சொல்லி இந்த பெலிட்டை வந்து கொஞ்சம் போட்டால் அம்மா கொஞ்சம் இந்த கழுத்து நோல் கொஞ்சம் ஓகே இருக்குமா இந்த தோல் மூட்டுன்ற இது கொஞ்சம் மெடுபடுமா 2 மாதத்துக்கு தொடர்ச்சியாக போட்டிருக்கோம்னு சொல்லி இருக்கேன் உண்மையாக என்னென்னா இந்த தேவடைஞ்சது இதால் கொஞ்சம் சுகம் பெறும் എന്നിട്ട് ഇപ്പോൾ കറണ്ടും പിടിക്കണേ ഇതയും പൊടച്ചൊല്ലി തന്നിരിക്കണേ ഞങ്ങളിപ്പോൾ വാങ്ങിയെടുക്കാം മകൻ നേറ്റ് മുന്താ നാളെല്ലാം അങ്ങനെ ശരിയാണ് വേദനയായിരുന്നത് இந்த கழுத்து பகுதி திரும்ப இல்லாமல் அந்தரமாக இருந்தது சொல்லி இப்போ ஒரு 1 நாள் ஆயிட்டுது அவர் இப்போ எடுக்கல உடனடியாக போய் மலமலண்டு வெளிட்டோட வந்துட்டார் அம்மா வேதனைப்படுறான்ட்டு இது இப்போ வேண்டி உண்மையாக 2 நாள் கிட்ட வரும் உண்மையாக அம்மா கொஞ்சம் ஓகே இருக்கும் நாங்கள் வீடியோ வந்து வடிவாக நாங்கள் வீடியோவில் கதைச்சி எடுத்து போட்டு தான் இதை வந்து உடைச்சி அம்மா கழுத்து இரவுலையா இல்லாட்டா அப்படியே கழுத்து அப்படியே போட்டிருக்கோம் 2 மாதத்துக்கு என்னமா வீடியோ பதிவிலே இதோடாம வருது உண்மையில் இப்போ நார்மலாக வந்து ஒரு சில பேர் வந்து யோசிப்பீங்க உண்மையாக நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா கூட்டி கொண்டு போனாலும் சரி அம்மாவுக்கு வந்து ஏலான்னு சொன்னால் கூட உண்மையாக நம்ம என்னத்துக்காண்டி நான் வீடியோவில் வந்து பதிவு செய்கிறீங்களேன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து நார்மலாக வந்து யோசிப்பாங்க எதென்றாலும் எதென்றாலும் இந்த வேண்டுறக்காண்டு தான் சேனங்களில் அம்மா வச்சு வீடியோ எல்லாமே வந்து ரூவன் போட்டு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சில பேர்கிட்ட தப்பான ஒரு அபிப்பிராயம் உண்டு மனசில் வரக்கூடாண்டாக்காண்டு தான் உண்மையாக வந்து நான் அம்மாண்ட உடல்நிலையில் வருத்தங்களை கூட நான் குறித்து நான் வீடியோ எதுவுமே வந்து நான் போடுறதில்லை இப்போ கூட நான் சொல்ல வேண்டிய கடமை வந்து என்ன இப்போ நாங்கள் வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக போடுறதுக்கு ஏற்ற ஒரு காரணத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லத்தானே வேணும் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் நான் வந்து உங்கள்கிட்ட நான் கதைச்சி கொண்டிருக்கேன் உண்மையாக நீங்கள் ஒரு சில பேர் வந்து தப்பாக கூட நீங்கள் நினைப்பீங்க நினைச்சாலும் பரவாயில்லை நம்ம மற்றது இப்போ ஒரு சில உறவுகள் உண்மைக்குமே என்ன பார்த்தாலே என்ன வருத்தமான்றது தான் உறவுகள் நிற்கிறது ஜேசிலியை பொறுத்தளவில்
எந்த வித வருத்தமே இல்லை. கலகலப்பாக சிரிக்கிறா கதைக்கிறா அவள் பார்த்தாலும் எந்த வித வருத்தம் இல்லையாண்டு. உண்மைக்குமே பல வருத்தங்கள் நாங்கள் அதை சொல்ல வேணுமே. மற்றது எனக்கு வருத்தம் பண்ணுறதே நான் உறவுகளுக்கு தெரியப்படுத்துகிறேன் இல்லை. எல்லாருக்குமே நோமலாக சிரித்து கதைச்சி பம்படிச்சு தான் வீட்டிலேருந்து தான் இருக்கிறது. அந்த பெரிய பாரதூரம் என்றால் தான் அந்த படுக்கைக்கே நான் போவேன். அப்படி இருக்கும்போது முந்தினா நாய்களாக கடிச்சிட்டு எனக்கு 3 பல்லு பட்டுட்டு பெரிய காயம். இங்கே வேறு ஊசிகளும் குட்டின மாதிரி வந்துட்டு ஊசி போட்டு 5 ஊசி போட்டுருக்கு. நாளைக்கு பேருந்து 2 ஊசியா பேருந்து 4 அன்றைக்கு 2 ஊசியா 9-10 ஊசி போட போயினேன். பாருங்க வருத்தத்தோடு இருந்தும் நாய்க்குறா பொறுக்கையில் நாயும் கடிச்சு. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இப்போ எங்கெண்ட இடத்து நாய்கள் கிடைச்சா பரவாயில்லை. இது வந்து வெளி இடத்து இருந்து இப்போ வந்து சொல்லுவாங்க அந்த நாய் சீசன் அப்படி இப்படின்னுலாம் கதைப்பாங்க தானே. அப்போ எங்கள் வீட்டை வந்து ஒரு 3 நாய்க்குட்டி வந்து நிற்கிது. அப்போ அதில் வந்து பொம்பளை குட்டி நாய்க்குட்டி நிற்கிது. அதில் 2 ஆண்குட்டி 1 நிற்கிது. பெண்குட்டியை பார்த்தோன்னா பக்கத்து வீட்டு நாய்களுக்கு கொஞ்சம் ஒரு விருப்பம் மாதிரி வந்துட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்க அதுவும் வந்து போக மாட்டேன்ட்டு. அப்போ தம்பி தான் இதை வந்து கல் எடுத்து எறிஞ்சது. ஏன்னா கிளைக்க போகவே மாட்டேன். அப்போ தம்பி கல் எடுத்து எறிஞ்சு விட்டான். பக்கத்து நாய்க்கு எறிகிறேன்னு சொல்லி எங்கெண்ட விட்ட நாய்க்கு வந்து காலில் பட்டுட்டு அப்படி ஒரு உண்மையில் வந்து இப்போ நாய்க்குட்டியில் நாங்கள் வந்து கிளச்சி விடணும் மொழியுமே எனக்கெல்லாம் இதுவும் சரியும் பெறாது. தம்பியும் வந்து எதிர்பார்க்கல என்று சொன்னால் அப்படி ஒரு விடியப்புறம் குளறி கொண்டு எனக்கு தெரியுமா. நான் ஒரு 15-20 நாய் வரும். அதுவும் குளறி கொண்டுட்டாலும் பரவாயில்ல. எங்கள் நாய்களுக்கு வந்து கடிச்சு கொண்டு நிற்கிது. அப்போ அதனால தான் உண்மையாக நீங்கள் நினைப்பீங்க இந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் அப்படி செய்கிறாங்கன்ற மாதிரி உண்மையாக இதான் நினைக்காங்க. நான் சொல்ல வேண்டிய கடமை எல்லாமே வந்து என்ன அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு கொஞ்ச நேரம் என்ன செய்கிறேன்ட்டு தெரியாமல் அப்படி நான் அடித்தோம். அம்மா வந்து நான் வந்து வீட்டை நிற்க என்ன செய்கிறேன். வீட்டுக்கு வந்தால் அம்மா கிளச்சி தான் போடுவா. கிளச்சி விடாது ஹோப்பி போட்டு அதுக்கு பிறகு இப்போ வீட்டால் வந்து ஒரு தரம் பெருசாக வெளுக்கிறது இல்லை தெரியுமா. இந்த நாயின் அலுவல் முடிஞ்சோன்னு தான் இல்லாமல் வெளுக்கிடுவேன் என்ன தெரியுமா. எங்க வழியில அந்த நாயால் எப்ப வருது போகுதுன்னு ஓடுது பார்த்தா திரும்பி வருது. மற்றது உண்மைக்கு இந்த வெளியிட்ட போட்டுக்கொண்டு இந்த மாதிரி 2 மாதம் வரை இருக்கணும். பார்க்குற உறவுகளை வெறுமே தவறானைக்காங்க இல்லை. வருத்தத்தின் நிமித்தம் தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் டாக்டர் மேலே சொல்கிற ஆலோசனையை நாங்கள் செய்து போடுறோம். பார்க்குற உறவுகளுக்கு தெரியாதானே. இப்போ என்னடாவா நோமலாக இருக்கிறவாக்கு இப்படி வருத்தங்கள்னு உண்மைக்கு எவ்வளவோ வருத்தங்களை தாண்டி தான் இருக்கிறேன். ஏதோ ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதம். நான் சந்தோஷமாக கலகலப்பாக உள்ள மருமக்கள் பேர பிள்ளைகள்னு சந்தோஷத்தோடான் இருக்கிறேன். சின்ன வருத்தங்கள் கொஞ்சம் தூரமாக வரும்போது கொஞ்சம் மனவேதனை தான். அதையும் காட்டி கொடுக்குறேன் இல்லை. அப்படி இருந்தும் பார்த்தீங்களா அண்டைக்கு ஒருக்கா நாங்கள் வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுருப்போம். வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணா வந்து சாக்லேட்லாம் தந்தவர் இந்த மாதிரி உண்மையாக அந்த அண்ணா கேட்டிருந்தால் தான் வந்து தம்பி வீடியோ பார்க்குற உறவு வீட்டுக்காரராக வந்து உங்களோட வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்க்குற தம்பி என்னத்துக்கான நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் 2-3 நாளைக்கு ஒருக்கான்னு சொன்னாலும் அந்த வீடியோ வந்து நீங்கள் பதிவு செய்யணும். உண்மையாக எங்களுக்கு டெய்லி வந்து வீடியோ செய்யணுமென்று தான் விருப்பம். இப்போ நார்மலாக சொல்லப்போனால் இப்போ வர யூடியூப்பால் வர்ற இங்கம் எங்களுக்கு வந்து காணாது. அதனால தான் நாங்களும் வந்து என்ன செய்கிறோம் எங்கள்கிட்ட ஏற்ற ஒரு வேலைக்கு என்றாலும் நாங்கள் போனால் தான் வீட்டு செலவோ சரி எங்கள்கிட்ட செலவோ சரி. செலவுன்னு சொன்னால் இப்போ நார்மலாக வந்து ஸ்ரீலங்கா பகுதியில் எவ்வளோவுக்கு தேவையான செலவெல்லாம் வந்து இருக்குது. அப்போ அதை வந்து உண்மையில் சோசியல் மீடியா பற்றில அப்புறம் இதை கூட கதைக்கக்கூட எனக்கு வந்து பயம். யாரும் கொமெண்ட்ஸை கூட பிள்ளையாக அழினா உண்மையாக இந்த மேனம் வந்து நான் தாங்க மாட்டேன். அதனால தான் வந்து ஒரு சில விஷயங்களை நான் வந்து கதைக்கிறதே இல்லை. அப்போ இதோட வந்து வீடியோ வந்து நான் முடிச்சு கொள்ள போகிறேன். என்ன சொன்னால் ஒரு சின்ன குட்டி காணொலியாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். மற்றது இப்போ நீங்கள் வேலைகளுக்கு போனாலும் லிங்கம் காணாட்டாலும் ஏதோ உறவுகள் லிங்கம் காணாது அப்படியே லிங்கம் காணாது லிங்கம் சரி என்ன சொல்லுங்க. உறவுகளை நேசித்து பார்க்குறவ தானே. நான் என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பதிவை நான் எடுப்பேன்ன்றதுக்காண்டி நான் ஆர்டர் பண்ணி எடுத்தது. நீங்கள்லாம் அந்த எடிட் பண்ணி போடுறபடியா உங்களுக்கு டைம் இல்லாதபடியா வீடியோ போடாமல் இருக்க வேண்டி வரும். லேட்டாக வந்து நீங்கள் என்ன சமைச்சு தான் போடணும். என்னென்றாலும் என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து வைப்பேன் கூடிய அளவுக்கு. நீங்களும் வேலையால் முடிச்சிட்டால் எங்களோட உறவுகளை நேசித்து எங்களை நினைச்சு அதை போட்டிங்கன்னா சந்தோஷம். உறவுகளை கனடாவில் இருக்கிற மேரியக்கா உங்களோட பக்கம் வரணுமெண்டாங்க கழிச்சவா
வந்தாண்டா இன்னும் சந்தோஷம். ஆனால் ஆள் வர்ற மாதிரி தெரியல. ஃபோன் அடித்தா ஆன்சர் இல்லை. சும்மா அப்பப்போ ஞாபகம் அந்த மறக்கக்கூடாண்டாக்காண்டி ஹாய்ன்னு மட்டும் போடுவேன். உண்மையில் அவாம ஒரு நல்ல ஒரு அக்கா. சரி, இதோட வந்து இப்போ இங்கே வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். அப்போ அம்மு இந்த இடத்த என்ன கதைக்க போறீங்க? அவங்களோட கணவர் எங்கே போட்டார்? வேலைக்கு போயிட்டாரான். அவர் விஷயத்தான் தெரிகிறாரு. ஓகே ஓகே, சந்தோஷம். ஏதோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷம். சேனலோட இல்லாமல் இப்படி பரவாயில்ல. வீடியோண்ட கருத்து அதோட கொஞ்சம் ஊக்கமாக தான் இருக்குல்ல. மாமி மருமகளண்டு சொல்கிறத விட இப்போ பார்த்து நீங்கள்லாம் எங்களை பொறுத்தளவில் அத்தேண்ட குடும்பம் என்ன மாதிரி ஒற்றுமையாக இருக்கும் அதே மாதிரி தான் அம்மாவும் அங்கே இந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒற்றுமையாக இருக்கிறான். மற்றது இப்போ ஒற்றுமையாக இருக்கிறோம்ண்டு இந்த பேக்கூஸாக போய் சொல்லக்கூடாது. அப்பப்போ இடைச்சோம் சண்டையிலும் வரும். சாதுவா பாத்தியலோ இப்போ பாருங்க அம்மா தொடக்க அங்கால அவரை பற்றி கதைக்கவலை கேட்டா இப்படித்தான். இல்லை காலையில் உண்மைக்கும் செந்துரன் வந்து சொல்லியிருந்தார், அம்மா நீங்கள் இதை குறிச்சும் கொஞ்சம் கண் கலங்காதேங்க கொண்டு. ஏன்னா காலையில் கொஞ்சம் அழுது கொண்டு இருந்தேன்னா அப்படி வெளிட்டும் போட்டு கொஞ்சம் பல கவலைகள் அழுது கொண்டு இருக்கும்போது சொன்னார், அம்மா நீ எதுக்கும் குறிச்சும் அழாதேங்கோ, அம்மு இருக்குது நாங்கள் இருக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாதேங்கோ, அண்ணாவும் இருக்குது, அண்ணா போனாலும் நாங்கள் பதிவுகள் வருவோம், பக்தம் பண்ணாலும் அம்மு இருக்குதுன்னு சொல்லி கணக்க கதை வேலைக்கு போகும்போது ஆப்பை சொல்லிட்டு போனேன். கடைக்குட்டியாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இருக்கு விளங்குது. தான் சின்ன வயசுல தவறுகள் செய்து மனைவிட்ட போனாலும் உப்பான் பாசம் விழுக்குது. இப்போ சின்ன வயசுல உண்மையாக சில பேர் நினைக்கிற சின்ன வயசுல கல்யாணம் கட்டக்கூடாது. உண்மையாக நான் எல்லாம் கல்யாணம் பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே கட்டியிருப்பேன். நார்மலாக இப்போ இது வந்து இப்போ திருப்பி 5-6 வீடியோவில் நான் திருப்பியும் கதைக்கிறேன். ஒரு வகையில் ஓகே பரவாயில்ல. சின்ன வயசில் இப்போ அப்பா அம்மாக்கா கல்யாணம் பண்ண வழியாக தான் பாருங்கள். இப்போ ஒரு 30 வயசில் ஒரு பிள்ளையில காணக்கூடிய கிடக்காமங்க. இல்லை உறவு நினைக்கிற வேலை சின்ன வயசில் அவர் செய்துட்டாரண்டு அப்படி சின்ன வயசில் கல்யாணம் கட்டக்கூடாண்டு இல்லை எங்கிட்ட. அதாவது வந்து நாங்கள் ஒரு சாதாரணமாக நார்மலாக ஒரு கொஞ்சம் முன்னாலும் ஒரு வசதியாக இருந்தால் ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைய கூட நான் கல்யாணம் பண்ணலாம். உண்மையில் நான் அதைத்தான் குறித்து கவலைப்படுறது இல்லைங்க. மற்றபடி சின்ன வயசில் கல்யாணம் கட்டக்கூடாண்டு இல்லை. இது நாங்களும் சாப்பாட்டு கூட சரியான கஷ்டத்தில் இருக்க அப்புறம் அவளையும் கூட்டிக் கொண்டு வந்தால் அப்புறம் யார் பார்க்குற பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்க்கணும் ப்ரோ இல்லைங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அப்போ சரியம்மா இப்போ நாங்களும் அப்புறம் நோமலாக பார்க்குற வைக்க கொஞ்சம் விளட்டுறா தெரியக்கூடாது. உண்மையா முழுக்காலம் உண்மை நம்புங்க. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சொல்வதெல்லாம் உண்மை. சரியோ இதோட வந்து அப்போ வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். தஸ்வியா குறித்து சொல்லுங்கள். பள்ளிக்கூடங்கள் என்ன மாதிரி? திங்கக்கிழமை எத்தனை நாள் லீவ் விட்டு கிடக்கு? 10 நாள். அவ்வளோ தெரியுது. என்ன இதில் எலி கடித்த மாதிரி கிடக்கு? வெள்ளை அடிச்சு சொக்கில். சரி உறவுகள் நெருப்புன்னு சுட்டதே நெருப்புக்கு வேலை. பாட்டு எதுவும் படிக்கப்படையில தெரியுமா பாட்டு? சரி உறவுகள் பாய் பாய் பாய்.